அது பெண்கள் வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சார்? கொஞ்சம் இப்போ அதிகமான விலையில இருக்கு, அதுக்கு எதனா ஜோதிட ரீதியா பரிகாரம் இருக்கா? குரு என்பது முழு சுபக்கிரகம். குருவுக்கு தங்கம் தான் குருவனுடைய அதிபதி. அப்போ ஒரு பெண் மஞ்சள் பூசி குளிக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு பெண் இருந்துவிட்டால், பெரும்பாலான வீடுகளில் வாசப்படியில் நிலவு இருக்கு இல்லைங்களா, வாசப்படியில ரெண்டு சைடுல ஒரு முழம் அளவுக்கு மஞ்சள் பூசி விட்டுருப்பாங்க. ஆமா ஆமா, அவங்களுக்கு எல்லாம் தங்கம் வாங்குற யோகம் உண்டு. தங்கம் வாங்குறதுக்கும் தங்கம் சேருவதற்கும் ஏதாச்சும் தெய்வ வழிபாடு? வாசப்படிக்கு மேல வீட்டை பார்த்து லட்சுமி படம், வெளியில பார்த்து விநாயகர் படம். இந்த 9 கிரகம் இது முகத்துல மட்டும் சொல்றது, இது உடல்ல நம்ம தனித்தனியா சொல்லிட்டு வரலாம். புரியுதுங்களா? இந்த பஞ்சபூதங்களுக்குள்ள 9 கிரகம் இருக்குது. இந்த கிரகம் அவருக்குள்ளார சுத்தி கொண்டே இருக்கிறது. பஞ்சகாவியம் கொஞ்சம் பாலில் கொஞ்சம் கலந்து, சும்மா லேசா பஞ்சகாவியம் வாங்கினாலே போதும், அதை கொஞ்சம் தண்ணியில கலந்துக்கலாம். கலந்துட்டு கொஞ்சம் ஒரு வெத்தலை எடுத்து டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழ் மாநில பாரம்பரிய வள்ளுவர் குல வம்சம் ஜோதிட சங்க பேராசிரியர் திரு KV ரவிச்சந்திரா அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. திருப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நன்றாக இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நான் திருப்பூர்ல இருந்து டாக்டர் KV ஸ்ரீ ரவிச்சந்திரா ஜோதிடர், தமிழ் மாநில பாரம்பரிய வள்ளுவர் குல ஜோதிட சங்கத்தினுடைய பேராசிரியராக இருந்து 42 வருட காலமாக இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறேன். எனது தந்தையார், பாட்டனார், முப்பாட்டனார், எங்கள் பாரம்பரியம் 460 வருடம் பாரம்பரியம் கொண்டது. எங்கள் குடும்பத்தில் அடியேன், எனது தந்தையார், தாயார், எனது மனைவி, எனது தம்பி, எனது தம்பியினுடைய மனைவி, எனது குழந்தைகள் எல்லோரும் ஜோதிடர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலையிலிருந்து இன்று அற்புதமான டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களை சந்திக்க வருகை தந்ததற்கு எனக்கு வாய்ப்புகளை வழங்கிய தங்களுக்கும் இதை காண்போர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை செலுத்தி, நீங்கள் எண்ணியது எண்ணியவாறு தங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் இஷ்ட தெய்வத்தின் அருளாலும் நீங்கள் புகழ் வர வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும். சார், எல்லாருக்குமே இப்போது மனசில் ஒரே ஒரு கேள்வி, தங்கம் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா ஒரு நாளுக்கும் இல்லாமல் நிமிஷத்துக்கு அது ரேட் மாறிட்டே இருக்குது. பெண்கள் குறிப்பாக தங்கத்து மேலே ஒரு ஆசைப்படுறாங்க. ஓகே, அது பெண்கள் தங்கம் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சார்? கொஞ்சம் இப்போது அதிகமான விலையில் இருக்குது, அதுக்கு எதனா ஜோதிட ரீதியாக பரிகாரம் இருக்கா? இல்லைங்க, அற்புதம், அருமை. பெண்களுக்கு தேவையான கேள்வியா நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கேட்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். எங்களோட கமெண்ட்ஸில் வந்தது தான் சார் கேட்குறோம், தனிப்பட்ட முறையில் எதுவும் இல்லை. நான் இது உண்மைதானுங்க. பாருங்க, குரு என்றால் தங்கம். குரு என்பது முழு சுபக்கிரகம். குருவுக்கு தங்கம் தான் குருவனுடைய அதிபதி. சூப்பர். அப்போ குருனா தங்கத்துக்கு மட்டும் கிடையாது, சுண்டக்கல்லையும் குரு தான். ஐயோ, சுண்டக்கல்லை இருக்குது இல்லைங்களா, அதுவும் குரு தானே. தங்கத்துக்கு மட்டுமே அவர் அதிபதினு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, அது ஒன்று. மஞ்சத்தூள் குரு தானே. புரிஞ்சுதுங்களா? அப்போ நீங்கள் வேறு சிம்பிளாக நீங்கள் வேறு எதுவும் இல்லைங்க. அதோட செவ்வாய், குருவும் மங்களம்னு சேரணும். செவ்வாய்னா சிவப்பு. ஓஹோ, செவ்வாய் சிவப்பு, சிவப்பு. குரு மஞ்சள், மஞ்சள் கொஞ்சம் இவ்வளவு மஞ்சத்தூள், ஒரு 50 கிராம் மஞ்சத்தூள். இவ்வளவுனா நிறைய இருக்குன்னு ஒரு 50 கிராம் மஞ்சத்தூள் எடுத்து அந்த மஞ்சத்தூளை வீட்டு வாசப்படிக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே போட்டு மேலே கொஞ்சம் ஒரு குங்குமம் மேலே வச்சிட்டிங்கன்னா, நிறைய வீட்டில் வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம் சார், அதெல்லாம் பழங்காலத்து வீட்டில் வச்சுருப்பாங்க. நீங்கள் சொல்கிறது ஸ்டிக்கர் இல்லை, மஞ்சள் பொடி, குங்குமம், அவ்வளோதான். இதை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா குரு மங்கள யோகம் வந்துவிடும். வாவ், குரு மங்கள யோகம். அப்போ குருனா தங்கம், மங்கள செவ்வாய் கணவன் மனைவிக்கு தங்கம் வாங்கி தர வேண்டும் என்கின்ற எண்ணம் முதல் கணவனுக்கு மெயின். அது வேணும் இல்லையா? வீட்டுக்கார் நினைக்கணும், அந்த அம்மா என்னதே இது பண்ணாலே பாடுபடுற மனித அந்த குடும்ப தலைவன் நினைத்து அதை வாங்கி கொடுக்கணுங்கிற எண்ணம் வரணும். புரியுது? அப்பதான் நல்லா இருக்கும். புரியுதுங்களா? இப்போ புரியுது, தங்கம் எங்கேருந்து வரணும். அப்போ நீங்கள் டெய்லி எங்கள் மஞ்சள் போடுற போது என்னன்னா, நீங்கள் அந்த ஒரு பெண் மஞ்சள் மட்டும் போட்டால் பத்தாது, ஒரு பெண் மஞ்சள் பூசி குளிக்க வேண்டும். சூப்பர். பெண் என்பது சுக்கிரன், குரு என்பது மஞ்சள்.
ஆஹா. அப்போ ஒரு பெண் மஞ்சள் பூசி குளிக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு பெண் இருந்து விட்டால் அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஒரு பெண்ணு மஞ்சள் பூசி குளிக்குது, பக்தி மார்க்கமாக இருக்கிறாங்க, நல்ல பூ வச்சுக்கிறாங்க, பொட்டு வச்சுக்கிறாங்க, இதில் இந்த மாதிரி பெண்களை நீங்கள் நல்ல இயல்பாக நல்லா உன்னிப்பாக பாருங்களேன். அவங்க ஏதோ ஒரு வகையில் செழிப்பாக இருப்பாங்க, அவங்கள ஒரு தெளிவான ஒரு நிலை நோக்கி வந்துடுவாங்க. அப்போ இதெல்லாம் இல்லாமல் தெளிவில்லையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடல்லாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் தெளிவில்லையா? சில பேருக்கு மஞ்சள் பூசணை சேர்றது இல்லையே, அப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லையா? அவங்க அதை விட்டுறலாம். நீங்கள் அதை வீட்டுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு வேலையை மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சாலே இவர்களுக்கு தங்கம் சேரும். தங்கம் சேர்றது மட்டுமல்ல இது பரிகாரம். இப்போ ஒருத்தர் கொண்டு போய் நகைக்கடையில் கொண்டு போய் அடகு வச்சுருப்பார் தங்கத்தை. அது என்னங்க வச்சு வெகு நாள் ஆச்சு, ஏண்டா கொண்டு வச்சேன்னு இருக்குது. நகைக்கடையில் நான் என்னுடைய நகையை வச்சு போட்டு வட்டியும் கட்டிட்டு இருக்கிறேன். இதை திருப்பி வர்றதுக்கு என்ன பரிகாரம்னா அதுக்கு இதே தான், இதே தான் பரிகாரம். இந்த மஞ்சள் டெய்லி போட்டு வர அவர்களுக்கு தங்கம் வீட்டுக்கு வந்துவிடும். சூப்பர் சார். சரிங்களா? தேங்க்யூ சார். நீங்கள் இந்த மாதிரியான பதிவு இப்போ நாளுக்கு நாள் அது உயர்றது இறங்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தாண்டி குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்கீங்க. வீட்டு வாசலையும் இப்படி பண்ணாலும் தங்கம் சேரும், தனக்கு மஞ்சள் போட்டு குளிச்சாலும் தங்கம் சேரும். பெரிய கேட் இருக்குது, கேட்டுக்கு முன்னாடி வைக்கலாம். பெரிய கேட் இருக்குது, முன்னாடி இடம் இருக்குன்னா அங்கே முன்னாடி கோலம் போடுறோம் இல்லைங்களா, அந்த கோலத்தில் நடுவில் கூட வைக்கலாம், அல்லது கோலம் முன்னாடி வைக்கலாம். கொஞ்சம் வச்சுட்டிங்கன்னா நல்லா இருக்கும். பெரும்பாலான வீடுகளில் வாசப்படியில் நிலவு இருக்குது இல்லைங்களா, வாசப்படியில் 2 சைடில் ஒரு முழம் அளவுக்கு மஞ்சள் பூசி விட்டுருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் தங்கம் வாங்குற யோகம் உண்டு. பிஸ்கட்டே வாங்குவாங்க, தங்க பிஸ்கட்டே வாங்குவாங்க, கட்டாயமா அவங்களுக்கு எல்லாம் உண்டு. அதுல சில தோஷங்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதா, ஆனா அது எப்படி இருந்தாலும் வருங்க, அவங்களுக்கு தங்க வரும். இந்த குரு சில பேரோட கட்டத்தில் வீக்காக இருக்குது, செவ்வாய் இதுவாக இருக்குது, அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். நல்லா இருக்கு. சூப்பர் சார். இப்போ ஏதாச்சும் தெய்வம் சார், இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை நம்ம கைப்பிடிச்சா அவங்க நமக்கு கூடவே ஒரு விஷயத்தை நடத்தி கொடுப்பாங்க அப்படின்ட்டு. பணம் சேர்வதற்குன்னு சொல்கிறாங்க, குழந்தை பாக்கியத்துக்குன்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ தங்கம் பேசிகிட்டு இருக்கிறதுனால கேட்குறேன், தங்கம் வாங்குறதுக்கும் தங்கம் சேருவதற்கும் ஏதாச்சும் தெய்வ வழிபாடு இருக்குதுங்க? அதாவது தங்கத்திற்கு முறையாக தங்க வாருகையிலிருந்து வர்ற மாதிரி படம் வச்சுருப்பாங்க. தங்க சாமி கையிலிருந்து மகாலட்சுமி, எது மகாலட்சுமி, அவ்வளோதான். அதான் லட்சுமி தான் தெய்வம். மெயின் சிம்பிளான விஷயம். கையில் மகாலட்சுமி கையில் இருந்தாலும் தங்க கொட்டுற மாதிரி. இல்லை, எனக்கு என்னன்னா நிறைய பேருக்கிட்ட பேசி இந்த டவுட் வரதுக்கான காரணம் அதனால தான் இத்தனை தடவை கேட்குறது. சில பேர் வாசலுக்கு முன்னால், நிலவு வாசலுக்கு முன்னால் உள் பக்கமாக வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே வீட்டில இருந்து வெளியில் போகும்போது லக்ஷ்மி நின்ற கோலத்தில் இருக்கிற படத்தை வச்சா உங்களுக்கு வரும்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த மாதிரி வாசப்படி இருக்குது, வாசப்படிக்கு மேலே வீட்டை பார்த்து லட்சுமி விடம். ஓஹோ, வீட்டை இப்போ இந்த வாசப்படி இருக்குன்னா உள்ள பார்த்து லட்சுமி படம், அதுதான் கேட்குறேன். வெளியில பார்த்து விநாயகர் படம், கண் திருஷ்டி கணவதி இதெல்லாம் வைக்கலாம். அது விநாயகர் படம். விநாயகர் படம் எதுவுமே ஒரு கண்ணாடி மாட்டிடலாம். ஓஹோ, அது அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிடு, அதை அப்படியே மாற்றி விட்டுரும். வீட்டு உள்ள பார்த்து தான் லட்சுமி படம் வைக்கணும். அது இப்போ நம்ம பூஜை ரூம்ல வைக்கிறது வேற. இந்த லட்சுமி கடாட்சி அந்த வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுனால அதை செய்வாங்க. இதை காட்டிலும் சிம்பிளான மெத்தேட். வெள்ளிக்கிழமைனாலே மாட்டு கோம்பையை வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு, அல்லது கடையில் பஞ்சகாவியம் வைப்பாங்க. ஆமாம், பஞ்சகவியம். அந்த பஞ்சகாவியம் கொஞ்சம் பாலில் கொஞ்சம் கலந்து, சும்மா லேசாக பஞ்சகாவியம் வாங்கினாலே போதும். அதை கொஞ்சம் தண்ணியில் கலந்துக்கலாம். கலந்துட்டு கொஞ்சம் ஒரு வெத்தலை எடுத்து நீங்கள் வீட்டில் கொஞ்சம் தெளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த செல்வையாக வரும். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, மழை பெய்கிற மழை தண்ணி, மழை நீர் மாடி மேலே போய் எது மேலே படக்கூடாது. ஆகாயத்திலிருந்து வர்ற தீர்த்தம் அது டைரக்டா அப்படியே பிடிச்சி வச்சு நேரம் ஒரு அகலமான பாத்திரம் வச்சிட்டிங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் பிடிக்கலாம். நிறைய அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். வீட்டில் பூஜை ரூமில் வச்சுக்கணும். அந்த தண்ணி வச்சுக்கணும். அதுதான் மிகப்பெரிய தீர்த்தம். அப்பா, அதை வீடு முழுவதும் அலுவலகம் இருக்குது, மழை தண்ணி பிடிச்சி வச்சுருக்கிறீங்க, அலுவலகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் தேய்ச்சிட்டிங்கன்னா போதும். இந்த இடம் டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓஹோ, இப்போ மழை சீசன் அப்போ இதை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு மிகப்பெரிய வசீகரம், மிகப்பெரிய ஒரு வசீகரம். அவங்களுக்கு அந்த இடம் புனிதத்தன்மை கொடுக்கும். அற்புதமான தீர்த்தம். எல்லா கடவுளுமே நீரின்றி அமையாது உலகம் சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஏன் சொன்னாங்க? இந்த உலகத்திலேயே நீங்க நல்லா பாருங்க, நீரு தான் அதிகமா இருக்கும். ஆமா,
நிலம் கம்மி தான். 3% அப்போ நீர் அதிகமாக இருக்குது. அதனால தான் நீரை வச்சு எல்லா பரிகாரத்தையும் வச்சாங்க. நீர் நிலையில் போய் பரிகாரம் செய்வாங்க. அங்கே செஞ்சாதான் பலனும் கொடுக்கும். ஆனால் இப்போ நீர்நிலையில் செய்கிற பரிகாரம் போகிற நிறைய தவறாக போகுது. அது வேற, அதான் ஒரு சூழ்நிலை. ஆனால் பெரியவங்க நம்ம முன்னோர்கள் இன்னைக்கு நல்ல சாஸ்திரம் படித்தவங்க எல்லாமே அந்த நீருக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால் அதை செஞ்சாலே போதும். அதான் கண்ணதாசன் சொல்லுவான், ஒரு துளி நீரில் பிறந்து ஒரு துளி நெருப்பில் அழிகின்றான் மனிதன், ஒரு துளி காற்றில் வளர்ந்து ஒரு துளி நெருப்பில் அழிகின்றான் மனிதன். புரியுதுங்களா? அப்போ நம்ம கால் வந்து பஞ்சபூத சக்திகள் என்ன சொல்றாங்கன்னா, கால் வந்து நிலம், நீர் வந்து ஸ்தானம், நெருப்பு மார்பு நெருப்பு, காற்று இது ஆகாயம். அப்பா இந்த 5 பஞ்சபூதங்களுக்குள்ளாரதே என்ன இருக்குது? 9 கிரகம் இருக்குது. சூரிய சந்திரன், புரியுதுங்களா? சூரிய சந்திரன், செவ்வாய், அப்புறம் புதன். நெத்திங்கிறது புதன், கண்ணங்கிறது சுக்கிரன், கண்ணங்கிறது சுக்கிரன், புருவங்கிறது செவ்வாய், கண்ணங்கிறது சுக்கிரன், மூக்குங்கிறது குரு, காதுங்கிறது ராகு, கேது, வாய்ங்கிறது வந்து ராகு. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த 9 கிரகம் இது முகத்துல மட்டும் சொல்றது, இது உடல்ல நம்ம தனித்தனியா சொல்லிட்டு வரலாம். புரியுதுங்களா? இந்த பஞ்சபூதங்களுக்குள்ள 9 கிரகம் இருக்குது. இந்த கிரகம் அவருக்குள்ளார சுத்தி கொண்டே இருக்கிறது. அப்படி சுத்தத்தான் அந்த கிரகம் நல்ல முறையில் சுத்துச்சுன்னா அவர் நல்லா இருப்பார், தப்பான முறையில் சுத்துச்சுன்னா தப்பா இருப்பார். அப்ப அதையெல்லாம் பார்த்து தான் முடிவு செய்யறது. அதனால நீர்நிலையை தெளிக்கிறது வந்து ஒரு சிறப்பான பரிகாரம். சூப்பர் சார். அந்த ஒரு வீட்டுக்கு வசீகரத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறதும், தொழில் நடத்துகிற இடத்துக்களும் இந்த மழை நீரை தெளிக்கிறதுங்கிறது வேணாலும் நீங்கள் அதை பயன்படுத்தலாம். சூப்பர் சார். பண வரவை சில பேர் என் தோட்டம் இருக்குது, மேலிருந்து நீர் வந்து விழுகுதல்ல, அப்போ அது பெரிய பரிகாரம் தானே. இது குறுக்க பேசுற கேள்வி. இறைவன் ஒரு தானியங்கள் விளைவதற்கென்றே அந்த மழையை பொழிகிறான், அது அந்தந்த இடத்துக்கு கரெக்டு. இந்த வீட்டை நம்ம அடைச்சி இதுக்குள்ள மேல இருந்து மழை வந்தா உள்ள ஒழுகுற மாதிரி வச்சிருக்கோமா? மேச லக்னத்துக்கார வீடு தான், எங்க மழை பெஞ்சாலும் சரி கட்டாயமா வீட்டுக்குள்ள சாரல் அடிக்க தண்ணி வரும். மேச லக்னம் மேச ராசிக்காருக்கு மட்டும்தான் அது நடக்கும். அந்த வீட்டில் ஒரு ஆள் இருந்தாலும் அது அப்படித்தான். அங்கே யாரும் ஒருத்தர் இருந்தாலும் சரி அந்த வீடு ஒழுகும். வெறி பங்களாவா இருக்கும், ஒரு சென்னல்ல சாரல் அடிச்சு கூட உள்ள வரும், அப்படி இருக்கும். அது எல்லா வீட்டுக்கும் வருமா? வராது இல்லைங்களா? அப்போ இதுதான் தாத்பரியம். கண்டிப்பாக. சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ நிறைய பேர் வீட்டுக்கு வந்து மழை பொழியிற மாதிரி தங்கம் பொழியறதுக்கான டிப்ஸை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ சார்.